ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு துவரம் பருப்பும் கடலப்பருப்பும் 1/2 அன் ஹவராக ஊற வச்சுருக்கேன். கையோடவே 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. வடைக்கு பருப்பு அரைச்சாச்சுங்க. இது கூட வந்து டேஸ்ட்டுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம அவிச்சு எடுத்துடலாம் வாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டையும் கூடவே சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கையோட தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினதும் கூடவே வந்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. உருண்டை குழம்பை தாளித்து விட்டுறலாம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிக்கலாம். கையோட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்க 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிறதுக்கு லைட்டாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், இது 1.5 டேபிள் ஸ்பூனு, அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு வடித்து எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம உருண்டைங்களை போட்டு எடுத்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு உருண்டைங்களை சேர்த்துக்கலாம் வாங்க. உருண்டைங்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க, உடையாமல் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நம்ம சுட சுட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.